ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3-சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ். நம்முடைய செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சந்தானம், தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கும் நிலையில உடன் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், என்னென்ன வலியுறுத்தலை கொடுக்க போகிறார்கள்? வேதவழி, தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் 2வது நாளாக ஆளுநரை சந்திக்க ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறார். அவருடன் கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பிரிவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், செங்கோட்டையன் உள்ளிட்டவர் ஏற்கனவே ஆளுநர் மாளிகைக்கு வந்திருப்பதாக தெரிகிறது. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் மதியம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சந்தித்திருந்தாலும் கூட அதன் பின்பு தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் சந்தித்தாங்க. நேற்று நள்ளிரவுல செங்கோட்டையன், அருண்ராஜ் ஆகிய இருவரும் நேற்று இரவு நள்ளிரவுல சென்று சந்தித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் ஆளுநரை சந்திக்க தாவேகா தலைவர் விஜய் வந்திருக்கிறார். நமக்கு தெரியும், தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவாகியிருந்தாலும் கூட அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு தற்போது வரை ஆளுநர் அழைக்கவில்லை. மெஜாரிட்டி எண்கள் கொடுத்தால் மட்டுமே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின்றன. தற்போதுதான் விஜய் மீண்டும் சந்திக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து பேசும்போது சட்டப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் தான் தனிப்பெரும் கட்சி என்பதன் காரணமாக முதலமைச்சராக விஜயை பதவியேற்று வைக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு உள்ளது என்றும் அதே போன்று மெஜாரிட்டி என்பதை சட்டப்பேரவையில் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் தமிழக வெற்றி கழகத்திற்கு, அது பொறுப்பேற்ற பின்பு விஜய் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பதன் காரணமாக அவரை முதலமைச்சராக பதவியேற்க வைக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தும் வகையிலும், அதே போன்று சட்ட ரீதியாக அவர்களுக்கு முன்னுள்ள வாய்ப்புகளை ஆளுநரிடம் வலியுறுத்தும் வகையிலே இந்த சந்திப்பு நடைபெறுவதாக கூறுகிறது. ஆளுநர் தரப்பிலும் கூட நேற்று தமிழக வெற்றி கழகம் கிட்ட அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு பதிலும் வழங்காமல் சட்ட வல்லுநர்களை ஆலோசித்த பிறகு பதில் அளிக்கப்படும் என்றே தெரிவிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருந்ததாக கூறுகிறார்கள். எனவே இன்று மீண்டும் விஜய் சந்தித்து இது தொடர்பாக பேசியிருக்கிறார். ஆளுநரை சந்தித்த பின்பு இதற்கான பதில் முழுமையாக நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா தரப்பிலும் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்தித்து என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அடுத்த கட்டமாக என்ன செய்கிறார்கள் என்பது குறித்தான முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்படாமலே இருக்கிறது. எனவே விஜய் இன்று ஆளுநரை சந்தித்த பின்பு நேரடியாக இங்கிருந்து பனையூர் கட்சி அலுவலகம் செல்கிறார். அங்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையுமே வர சொல்லியிருக்கிறார்கள். எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் விஜய் என்ன நடக்கிறது என்பதை விரிவாக பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா நேற்று முன்தினம் விஜய் கட்சி அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திக்கும் போது தனித்தனியாக சந்தித்து கையொப்பம் மட்டுமே பெற்றுக் கொண்டார். இருப்பினும் அடுத்த கட்டமாக என்ன செய்ய இருக்கிறோம் என்பது குறித்தான முழுமையான விவரங்களை தெரிவிக்காமல் 3 நாட்கள் சென்னையில் இருக்க வேண்டும், சென்னையில் இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மட்டுமே தெரிவித்திருந்தார். எனவே இந்த ஆளுநரை சந்திப்பதற்கு பின்பு சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேசும்போது இது குறித்தான முழுமையான விவரங்களை அவர்களிடம் தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டிருந்தீங்க. என்னென்ன பரிந்துரைகளை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள், அதன் அடிப்படையில் தாவேகாவோட அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்த தகவல் இருக்கிறதா? நிச்சயமா தமிழக வெற்றி கழகம் பொறுத்த வரைக்கும் இது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு வழக்கு உதாரணங்கள் உச்சநீதிமன்றத்தில் இருப்பதன் காரணமாக அவர்கள் வழக்கு தொடரலாம் என்று வாய்ப்புகள் இருந்தாலும் கூட தற்போது வரை அவர்கள் வழக்கு தொடங்குவதற்கான எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்பிலிருந்து பேசும்போது தெரிகிறது. அதற்கான ஏற்பாடுகளும் தொடர்பாக பேசியிருக்கிறார்கள், சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை வழக்கு தொடர்வது தொடர்பாக எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை. இருந்தாலும் கூட தமிழகத்தில் தற்போது தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகமே வென்றிருக்கிறது. அதற்கு இணையான எந்த இடங்களும் எந்த கட்சியுமே எடுக்காத ஒரு நிலையில ஆளுநரே தனிப்பெரும் கட்சியை ஆட்சிக்கு அமைக்க அழைப்பதற்கான சூழல் இருக்கிறது. அவர் அந்த பணியை செய்ய வேண்டும். எனவே எங்களை ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் நினைக்கிறார்கள். அதனை வலியுறுத்தும் விதமாகவே இந்த விஜயனுடைய சந்திப்பு இருக்கிறது. ஒருவேளை இந்த சந்திப்பிலும் அவர்களுக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தை அவர்கள் நாடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தற்போது வரை வழக்கு தொடர்வதற்கான எந்த பணியும் அவர்கள் செய்யாமல் இருக்கிறாங்க. அதற்கான பணிகளை மட்டும் செய்வதற்கான வாய்ப்புகள் வழக்கறிஞர்களிடம் பேசியிருக்கிறார்கள். பெரும்பான்மைக்கு தேவை 118 என்ற நிலையில இன்னும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகிறார்கள். அது தொடர்பான நகர்வுகள் ஏதேனும் தாவேகா தரப்பிலிருந்து எடுக்கப்படுகிறதா? தாவேகா வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க?
நிச்சயமா நேற்று IUML-இடம் நேற்று மாலை தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து பேசியிருக்கிறார்கள். ஆனால் அங்கிருந்து அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வரவில்லை என்று தெரிவித்து விட்டதாக தெரிகிறது. இருப்பினும் கூட விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு தவேகா மத்தியில் இருக்கு. முதற்கட்டமாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு முன்னிருந்த வாய்ப்புகள் என்றால் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் ஆகிய 4 கட்சிகளுடன் இருந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதுதான் அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தது. எளிதாக அதிமுகவோடு கூட்டணி அமைப்பது மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆட்சி அமைத்திருக்கலாம். ஆனால் தவேகா தரப்பிலிருந்து விஜய் திமுக, அதிமுக என 2 கட்சிகளை எதிர்த்தே தங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். அதே போன்று அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பதன் காரணமாக அவர்களுடன் கூட்டணி அமைக்க முடியாது என்று விஜய் நினைத்ததன் காரணமாகவே காங்கிரஸ், அதே போன்று கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இருப்பினும் கூட அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தரப்பிலிருந்து அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரிடம் பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இது தொடர்பாக ஆர்வம் இருந்த நிலையில தவேகா தலைவர் விஜய் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்த நிலையில் தான் நேற்று மாலை அதிமுக அதிகாரப்பூர்வமாக தவேகாவுக்கு என்றும் ஆதரவு அளிக்க மாட்டோம் என்று அறிவித்திருந்தார்கள். எனவே தவேகா முன்பு தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு ஆட்சி அமைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மீண்டும் அதிமுகவோடு, அதாவது அதிமுக தரப்புல தமிழக வெற்றிக் கழகம் தங்களுக்கு எந்த ஒரு பதிலும் அளிக்கல அப்படின்றது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய கோபமாக இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் ஆகிய 4 கட்சிகளுக்கு கடிதம் எழுதி ஆதரவு அளிக்க வேண்டும் என விஜய் தெரிவித்த நிலையில் அதிமுகவுக்கு அந்த கடிதத்தை எழுதவில்லை என்பதும் நேற்று அதிமுகவினுடைய முடிவுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சி பொறுத்த வரைக்கும் நாளை ஆலோசனை கூட்டத்தை நடத்திருக்கிறாங்க. அவர்கள் ஆதரவு அளிப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக உள்ளிட்ட கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை தங்களுடைய ஆதரவாளர்களுடன் தவேகா தலைவர் விஜய் நடத்தி வருகிறார்கள். தற்போது ஆளுநரை சந்தித்த பிறகு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எங்கு செல்கிறார், யாரை சந்திக்க இருக்கிறார், அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்க போகிறது? சந்தானகுமார். நிச்சயமா தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல இன்று காலையே சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் குறுஞ்செய்தி என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. காலை 10:30 மணிக்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே பனையூர் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது பனையூர் அலுவலகத்தில் காத்திருக்கிறார்கள். விஜய் ஆளுநரை சந்தித்து மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திய பின்பு இங்கிருந்து நேராக பனையூர் சென்று அங்கு சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்க இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினரிடம் விரிவாக என்ன நடக்கிறது என்று தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஏன்னா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பலருக்கு பல கேள்விகள் இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பது குறித்தான முழுமையான விவரங்களை கட்சியினுடைய தலைமை தற்போது வரை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியவில்லை. நல்லபடியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவில் நம்ம ஆட்சி அமைப்போம் என்கின்ற ஒரு சில வரிகளில் மட்டுமே கட்சியினுடைய தலைமை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு நீங்கள் தைரியமாக இருங்கள், நிச்சயமாக ஆட்சி அமைப்போம் உள்ளிட்ட வார்த்தைகள் மட்டுமே தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் கூட உண்மையாகவே என்ன நடக்கிறது, எந்த நிலையில் தவேகா தற்போது ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்பது குறித்தான முழுமையான விவரங்களை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தவேகாவுடைய தலைமை தெரிவிக்காமல் இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த ஆலோசனை கூட்டத்தை தயார் செய்திருக்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக நிச்சயமாக தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினமே ஆளுநரை சந்தித்திருந்தார் தவேகா தலைவர் விஜய். ஆனால் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காததற்கான காரணம் குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விஜய்க்கு ஏதேனும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? ஆளுநர் மாளிகையை பொறுத்த வரைக்கும் தற்போது வரை முழுமையான அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை. 2 கருத்துக்கள் அதுல தெரிவிக்கப்படுகிறது. ஒன்று, பெரும்பான்மையான நம்பர் விஜய் கிட்ட இல்லாத காரணமாக இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க அழைப்பேன் என்று ஆளுநர் கூறியதாகும். மற்றொன்று, ஆட்சி அமைப்பதற்கு விஜய் அழைத்தாலும் கூட ஆட்சி அமைத்த 48 மணி நேரத்தில் மெஜாரிட்டி எண்களை சட்டமன்றத்தில் ப்ரூவ் பண்ண வேண்டும் அப்படின்ற ஆளுநர் கூறியதாக 2 கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் கூட தவேகா தலைமையோ அதே போன்று ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்தோ அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு செய்தி குறிப்பும் வெளியிடதன் காரணமாக இது எதன் காரணமாக தவேகா தலைவர் ஆட்சி அமைக்கவில்லை என்பது உறுதியாக நம்ம சொல்ல முடியல. ஆனால் நமக்கு தெரிந்த ஆளுநர் மாளிகையிலும் தவேகா தரப்பிலும் பேசும்போது கூட விஜய் மெஜாரிட்டி எண்கள் இல்லாதன் காரணமாகவே ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என்று ஆளுநர் கூறியதாக தான் தெரிவிக்கப்படுகிறது. எனவே அதனை தான் மீண்டும் தற்போது விஜய் சந்தித்து மெஜாரிட்டி எண்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையில்லை, தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக தவேகா இருப்பதன் காரணமாக அவர்களை ஆட்சி அமைக்க விட வேண்டும் என்று தெரிவிக்கவே மீண்டும் இந்த சந்திப்புக்கான காரணம் கேட்டிருக்கிறார்கள். நேற்று தவேகாவினுடைய சட்ட வல்லுநர்களும் ஆளுநரை மாளிகையில் சந்தித்து இதுதான் விளக்கி இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எங்கே இருக்கிறார்கள்? 108 சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களுக்கு விஜய் ஏதேனும் அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறாரா?
தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் 40 பேர் மட்டும் சென்னைக்கு அடுத்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய 4.5 ஷெரட்டன் என்ற தனியார் விடுதியில தங்கியிருக்கிறாங்க. மற்ற அனைவருமே தங்களுக்கு சொந்தமான இடங்கள்ல தங்கியிருக்கிறாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருமே தங்குவதற்கு அந்த தனியார் விடுதியில ஏற்பாடு செய்திருந்தாலும் கூட உங்களுக்கு விருப்பம் உள்ள இடங்கள்ல தங்கிக் கொள்ளலாம். ஆனால் சென்னை மற்றும் சென்னை அருகிலே இருக்க வேண்டும். எப்போது வேண்டாலும் தலைமை வந்து கட்சி அலுவலகத்திற்கோ எங்கு அழைத்தாலும் வரும் நிலையில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் இன்று காலை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தரப்பிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு காலை 10:30 மணிக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் கட்சியினுடைய பனையூர் அலுவலகத்தில் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தற்போது பனையூருடைய சட்டமன்ற கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் தற்போது ஆளுநரை சந்தித்த பின்பு நேரடியாக இங்கிருந்து பனையூர் சென்று அவர்களிடம் மத்தியில் என்ன நடக்கிறது என்பது குறித்து விரிவாக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சந்தானகுமார். ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.